சினிமா மியூசிக் காப்பிரைட் கொடுத்துருவாங்க. மாரிச்சாமி வரலையா? யாராவது அவருக்கு பதில் வருவாங்க? யாராவது வந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கிக்காங்க. சீர்திருக்கு பணம் பரிசு காப்பிரைட் கொடுத்துருவாங்க. மீனா அவர்கள் நம்முடைய நிர்வாகி செயற்குழு உறுப்பினர் அவர்கள் அவங்க தானா வந்து இந்த சீல்டையும் பண பரிசு கொடுக்குறாங்க. அவங்க ஒரு பலத்தை கைதிட்டு கொடுத்துருங்க. நன்றி. அடுத்து தம்பி இரண்டாவது பிரைஸ் +2 பாலசுந்தரி 600க்கு 520 மார்க் வாங்கியிருக்காங்க. வாழ்த்துக்கள் பாலசுந்தரி. வரவும் அடுத்தது 10th ஸ்டாண்டர்ட்ல முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறார் பால. 500க்கு 461 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். கைதட்டுங்க. வேல்முருகன் 500க்கு 461 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். வேல்முருகன் கைதட்டுங்க எல்லாரும். பாதாளமுத்து அடுத்ததாக 500க்கு 460 மதிப்பெண்களை வாங்கி வந்திருக்கிறார். செகண்ட் பிரைஸ் பாதாளமுத்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாதாளத்துக்குள்ள கூட்டு போயிடும். அதானே பார்த்தேன், ஏகடா வந்திருக்கான்னு பார்த்தேன். இப்போதான் தெரியுது. மைக்கு கல்வியில மட்டும் இல்ல, விளையாட்டிலும் எல்லா துறையிலும் நம்ம பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளோடு நல்ல எல்லாத்தையும் முன்னேறணும். இந்திய அளவிலும் உலக அளவிலும் நீங்க உயரணும், விளையாட்டிலும் உயரணும். எல்லாரும் நம்ம பள்ளியை பாராட்டுற அளவுக்கு எல்லாரும் முன்னேறணும். நான் எல்லாரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரைஸ் எல்லாம் வந்து எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த மண்ணின் மைந்தர் அந்த பெருமாள் அவர்களை நான் மிகவும் பாராட்டுகிறேன். நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எப்பொழுது எந்த உதவி கேட்டாலும் கண்டிப்பா செய்வாரு. எல்லாருமே செய்வாருன்னு சொல்றாங்க. மண்ணின் மைந்தர் அடைமொழிக்கு தகுதி உள்ளவர் அவர்கள் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அப்புறம் எனக்கு ஒரு வேண்டுகோள், அன்பான நினைவோம். வசந்தி சகோதரி அவர்கள் பார்த்ததில்லை, பேசியதில்லை. ஆனால் அந்த பாடல் வந்து என்னை கவர்ந்த பாடல். கொஞ்சம் பாடை பாசப்பறவைகள் அந்த வாட்ஸ்அப்பில் குரூப்பில் பாடினீங்கன்னா நாம் அடிக்கடி கொஞ்சம் போட்டு கேட்கறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் அந்த பாடலை அவுடன் நீங்கள் பாடி மகிழ்விக்க வேண்டும் என்று உங்களை கவனத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய மதிப்பெண்களை பெற்ற நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் உங்களுடைய வெற்றியை தொடருங்கள். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையட்டும் என்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். அதற்காக இந்த பிரைஸ்களை, இந்த ஷீல்டை கொடுத்த மீனா சகோதரிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவளாமல்
கொடுத்தாங்க. நான் வந்து யோசனை சொன்னேன், இந்த மாதிரி கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு. அப்போ நானா ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கந்த பெருமானத்தை சொல்லி இந்த சீலெல்லாம் தயார் பண்ணி கொடுத்தாரு கந்த பெருமான். அவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நம்ம வந்து ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு வெற்றி இதோட நின்றுறாங்க. வெற்றி மேல் வெற்றி வந்து நம்மை சேரும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுங்க. முடியாத ஒன்றுமில்லை. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக இப்பொழுது நம்முடைய சேகர் சார் அவர்களை கௌரவிக்க இருக்கிறோம். சேகர் அண்ட் கந்த பெருமாள் அவர்கள் இந்த இருவரிடமே நான் வந்து அன்னைக்கு கேட்டேன், தம்பி இப்படி விளையாட்டு போட்டிகள் நடத்தணும் அப்படின்ட்டு. அதனால் அவங்க மனம் போனாம சரி சார் கட்டாயம் நடத்துகிறோம், நீங்கள் எப்படின்னு சொல்லுங்க நம்ம நடத்தி விட்டுருவோம் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லை, அழகா சைட்டடி கூட அப்படி நடத்திக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க சூப்பராக என்ன பண்ணிட்டாங்க, நல்லா அழகாக நடத்தினாங்க. அதற்கு நீங்கள் எல்லாருமே ஒத்துழைச்சிங்க. உண்மையிலே உங்களை ரொம்ப பாராட்டுறேன். எனக்கு பாராட்டுவதற்கு வார்த்தைகள் இல்லை. எனவே அதற்காக உழைத்த உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து அவர்கள் இருவரையும் நான் கௌரவிக்கலாம் என்று இருக்கிறேன். இந்த நிகழ்வை, அதாவது இந்த விளையாட்டு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த நம்முடைய சேகர் சார் அவர்களுக்கும் கந்த பெருமாள் சார் அவர்களுக்கும் நம்முடைய சங்கத்தின் சார்பில் அனைவரின் சார்பிலும் நாம் நன்றியை தெரிவிக்கிறோம். ஒரு கைத்தறி கொடுத்துருங்க. சரி, அடுத்ததாக பாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பணப்பரிசு வழங்கப்படுகிறது. ரெடி, அதாவது கேஷ் பிரைஸ் அண்டு. அதனால் அவர்கள் ரெடியாக இருக்கக்கூடிய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்கள் பிரிவில் முதல் பரிசினை பெற்று செல்பவர் செல்லத்துறை அவர்கள். ஞானசேகர் வாங்க. செல்லத்துறை என்ற ஞானசேகர் அவர்கள். இரண்டாவது பரிசினை பெறுவர் ஆரோக்கிய சுதன். ஆரோக்கிய சுதன் வரலையா? மூன்றாவது பரிசு எடிசன். எடிசன் அவர்கள் தயவு செய்து வந்து பரிசினை பெறுவார்கள். அடுத்ததாக மகளிர் பிரிவு. மகளிர் பிரிவில் முதலிடம் பெற்றவர் சகுந்தலா தேவி. நன்றி. அடுத்தது இரண்டாவது பரிசு வசந்தி.
செகண்ட் பிரைஸ் முத்துப்பேச்சி இல்லையா? ஆ பாட்டு போட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், அப்படி கொஞ்சம் ஃபைனான்ஸ் இருக்கலாம், எதுவுமே எனக்கு கிடைக்கல, அதனால் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன், அது வைக்கிறேன் அப்படின்னு அவர் உற்சாகமாக சொன்னார். ஏன்னா வைங்கண்ணே, நான் பாட்டு போட்டி எவ்வளோ வேணாலும் நான் பரிசு கொடுக்குறேன், பாட்டு போட்டி கட்டாயம் நடத்தணும்னு சொல்லி அவர் அத்தனை பரிசுகளும் கேஷ் அவார்டு இப்போ கொடுத்துருக்கிறார். அதனால அவருக்கு எல்லாருடைய அடுத்ததாக பந்து எறிதல், த்ரோபால். இந்த த்ரோபால் நிகழ்ச்சியில் முதல் பரிசு சேகர் செல்வின் துறை. நன்றி. இரண்டாவது பரிசு கந்தபெருமாள். அடுத்தது த்ரோபால் கேர்ள்ஸ் முத்துப்பேச்சி ஃபர்ஸ்ட் பிரைஸ். இரண்டாவது பரிசு சகுந்தலா தேவி. எங்க போனீங்க சார்? ஆரோக்கியம் சொல்லுங்க சார், எங்க போனீங்க? உங்க மூஞ்சி யூடியூப்ல காட்டணும், போட்டோ எடுக்கணும் உங்களை. அவ்வளோ வெயில். 50 வயசுக்கு மேல உள்ளவங்க பாருங்க. ராஜ் ராஜ் வாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ். ராஜு ராஜு ராஜன் ஏ ராஜன். ஆமா ஏ ராஜன். சரி ஏ ராஜன். ராஜன் மன்னிக்கணும். ஏ ராஜன் யாரு? அந்த அண்ணன் அப்போ நம்ம பேசியிருந்தாங்களா? சவால் என் வேலை. அடுத்த பரிசினை வழங்க இருக்கிறார் பாக்கியநாதன் அண்ணன். இரண்டாவது பிரைஸ். அடுத்தது லாங் ஜம்ப், உயரம் தாண்டுதல். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து அஜய். அஜய் வாங்க. இரண்டாவது பரிசு சுதாகர். சுதாகர் இரண்டாவது. அடுத்ததாக வாலிபால் மேட்ச். இது வந்து கேஷ் அவார்டு தான், அதனால அந்த லீடர் மட்டும் வந்து வாங்கி போனாலே போகலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேப்டன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் திருநெல்வேலி மாவட்டம். சேகர் செல்வின் துறை. இன்னொரு கைத்தட்டு.
விஷயம் தான் நினைக்கிறேன். ஒரு அறிவிப்பு கொஞ்சம் தயவுசெய்து கவனிங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. யாரும் சாப்பிடாம போகக்கூடாது. அதனால அனைவரும் மதிய உணவை அருந்தி செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கனகராஜ் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருவோம். கனகராஜ் எங்கிருந்தாலும் மேடைக்கு வாங்க. இது சாப்பாடு முடித்தவுடன் தயவு செய்து டோக்கன் வாங்கினவங்க போயிடாதாங்க. உங்களுக்கு 100 ஹாஸ்பிட்டலில் வச்சு அந்த கிஃப்ட்டுகள் வழங்கப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் பிரேக். பாத்ரூம் போகிறவங்க போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. நாங்கள் எல்லா டேபிள் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறோம். அதனால் தயவு செய்து வேற எங்கேயும் போக வேண்டாம். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிஃப்ட் வழங்கப்படும். டோக்கன் வாங்காதவங்க வாங்கிக்கலாம். இப்பவும் டோக்கன் இருக்கு, வாங்கி கொள்ளலாம். வாங்கினவங்களுக்கு மட்டுமே டோக்கன் உண்டு. உணவை அருந்திவிட்டு செல்லும்படி உங்களை அன்புடன் நினைக்கிறோம். உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் லோராசுக்கு எல்லாரும் வந்துருங்க. அங்குதான் உங்களுக்கு அங்கே எல்லாரும் போயிருங்க. அங்கே வச்சு நம்ம